திருக்கோயிலூர். திருக்கோயிலூர் அது சென்னையிலிருந்து சுமார் ஒரு 120 அல்லது 130 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது திருக்கோயிலூர். அது பல வழியாக போகலாம். அதில் ஒரு சிறப்பான வழி எதுன்னா, திருவண்ணாமலை போயிட்டு அங்கேருந்து போயிடுறது சுலபம். இல்லை விழுப்புரம் போயிட்டு அங்கேருந்து பேக்கில் வரணும். இல்லையா வேலூர் போயிட்டு அங்கேருந்தும் போகலாம். அங்கே போயிட்டு வரலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயில் இருக்க பெருமாள் கோயில், அது பேரே உலகளந்த பெருமாள் கோயில். அது பல்லவர் காலத்தில் கட்டின கோயில் தான் அது. அந்த கோயிலை பல்லவர் காலத்தில் தான் கட்டின கோயில். அது போலவே திருவண்ணாமலை கோயில் ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒன்றாக தான் தெரியும். ஒரே உயரமாக தான் இருக்கும். பெரிய கோபுரம், மிகப்பெரிய கோபுரம். அது அந்த ஒரு 9 நிலைகளை கொண்டதாக ரெண்டுமே தெரியும் பக்கத்தில். உலகளந்த பெருமாள் கோயில் சோழர்கள் காலம் இல்லது, பல்லவர் காலங்கிறதுனால ஒரு 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய கோயில். அந்த கோயிலில் ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்கு தான் எடுத்தேன். உலகளந்த பெருமாள் அப்படின்னா இந்த உலகத்தையே அளந்துட்டாக அப்படிங்கிறது தான் அந்த கருத்து. உலகத்தை எப்படி அளக்க முடியும்? ஆனால் அப்படி எழுதியிருக்காங்க. தல வரலாறு அப்படி இருக்கும். உலகத்தையே அளந்தவர் பெருமாள் அப்படிம்பாங்க. ஸோ உலகங்கிறது என்ன, அதை பற்றி தான் முக்கியமான தகவலே. என்ன தகவல்? உலகங்கிறது பூமி தான். சுமார் 4 பில்லியன் வருடங்களுக்கு பிறகு தான் இந்த பூமியே உருவாச்சு. இப்போ நாம் பேசுறது இந்த 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு பற்றி பேசுகிறோம். சரியா? இதில் இந்த உலகம்னா எப்படி, அதுக்கு அளவு இருக்கா இல்லையா? நிச்சயமாக அளவு இருக்குது. என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா, ஈக்விட்டோரியல் தூரம். ஈக்விட்டோரியல்னா மேலுக்கும் கீழாக, ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம். நடுநிலை, அந்த கோட்டோட சொல்லலாம். அது எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்டிங்கன்னா 12,760 கிலோமீட்டர். போலார் டிஸ்டன்ஸ், அதாவது தென்பகுதிக்கும் வடபகுதிக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரம் 12,725 கிலோமீட்டர். சரியா? இந்த பூமியோட சுற்றளவு அப்படின்னு பார்த்தோம்னா 40,75 கிலோமீட்டர். இதை எப்படி பெருமாள் அளந்திருப்பார்? இதெல்லாம் சும்மா ஒரு வரலாறும் கிடையாது. அவங்க இஷ்டமாக குருட்டாம்போக்கா சொன்ன விஷயங்கள் தான் அது. உலகளந்த பெருமாள். இன்னும் கூட சில இதில் சொல்லுவாங்க, இந்த உலகத்தையே சுருட்டிக்கிட்டு போயிட்டாங்க, பாயை சுருட்டுறது போல் சுருட்டிட்டு போயிட்டாங்கன்னு. இதெல்லாம் சும்மா ஒரு பொய்யான விஷயங்கள் தான், உண்மை கிடையாது. அப்படி சொல்கிறது தான். எழுதும்போது அது தல வரலாறுன்னு சொல்லும்போது பெருமாள் வந்தார், விஷ்ணு வந்தார், இப்படிலாம் நடந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தல வரலாறு சொல்லுவாங்க. இது முற்றிலுமே புறம்பான செய்திகள், தவறான செய்திகள், உண்மை கிடையாது, கதைகள் தான். இப்போ நான் சொன்னேனே, இதெல்லாம் உண்மையானது. ஒரு பூமி அதனுடைய வட்டம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அதனுடைய சுற்றளவு எவ்வளவு, இதெல்லாம் விக்கிபீடியாவில் நம்ம தேடினோம்னா கிடைக்கும் எல்லாமே. அந்த தகவலை எடுத்து தான் நான் சொல்கிறேன். அதனால் உலகத்தை அளந்த பெருமாள்ங்கிறதெல்லாம் கட்டுக்கதை. கோயில் நிஜமான கோயில் தான். பல்லவர்கள் கட்டின கோயில் உண்மையான கோயில் தான். பெரிய கோயில் தான். திருவண்ணாமலை கோயில் போல் இருக்குது. அதுக்கு பக்கத்திலே இன்னொரு சிவன் கோயிலும் இருக்குது. அது கூட ஒரு திருவட்டேஸ்வரர் கோயில். அந்த படத்தையும் நான் பார்த்தேன். அதுபோல் இன்னும் தூரத்தில் இன்னொரு சிவன் கோயிலும் இருக்குது. எல்லாமே அந்த இடம் பக்கம்தான். எனவே நமது தகவல் என்பது
பெரும்பாலும் பொய்யான தகவல் தான், தவறான தகவல் தான். ஆனால் உண்மையான தகவல் வேண்டுமென்றால் நாம் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தையே அளந்த பெருமாள் என்று ஒரு கதை தான். கோயில் நல்லாயிருக்கும், போய் பார்த்துட்டு வரலாம் இல்லையா? அதுபோல் திருவண்ணாமலை கோயிலும் நல்ல மிகப்பெரிய கோயில், வேலைப்பாடுகள்லாம் அதிகம். இங்கேயும் வேலைப்பாடுகள்லாம் அதிகமாக இருக்கும். பல்லவர்கள் அதாவது சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், அதுக்கு பிறகு வந்தவங்க தான் இந்த பல்லவர்கள். அதுவும் அவருடைய காலம் ஆந்திர பிரதேசத்திலேருந்து அந்த காலத்தில் வந்தது தான், அங்கிருந்து வந்தவர்கள் தான். ஆனால் இந்த சோழர்களுடைய காலம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய எல்லை கன்னியாகுமரியிலிருந்து திருவேங்கடம் வரைக்கும் இருந்தது தமிழ்நாடு. அதில் அவங்க மூணாக பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. சோழர்கள் தான் அதிகமாக ஆண்டவர்கள் சோழர்கள். அடுத்தபடியாக பார்த்தோம்னா பாண்டியர்கள், சேரர்கள் கொஞ்சம் பகுதி கோயம்புத்தூர் சைடு, மீதி எல்லாம் இதில் இருக்கும், கேரளாவில் இருக்கும். பல்லவர்கள் முழுவதுமே இந்த சென்னை, காஞ்சிபுரம் இதை சுற்றி உள்ள ஒரு சிறிய பகுதி தான். எனவே இந்த தகவல் உங்களுக்கு உபயோகரமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையான தகவல் அதுக்கு எப்போவுமே மரியாதை உண்டு. பொய்யான தகவலுக்கும் மரியாதை உண்டு. எல்லோரும் அதை தானே விரும்புகிறாங்க, பொய்யான தகவல் தான் விரும்புகிறாங்க, எல்லாமே அப்படித்தான். எனவே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நான் இருக்கும் இடம் திருவிக்கா நகர். இன்று சனிக்கிழமை, தற்பொழுது இரவு 7:45. இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.